அடிச்சு நல்ல ஒரு எடுத்து இதுல. விட்டான் ஐயா. பேசவே விட மாட்றான். அவன் மட்டும் பேசுறான். நீங்க என்ன இதுவா நினைக்கிறீங்க? அதுவா எத்தன கார்டு தூக்கி போட்டான் தெரியுமா? டேய் அவன உள்ள பத்தி போய்டா. அவன பத்தி எத்தனை மணிக்கு தான் பேசாதீங்க. முடிச்சீங்க? நான் தூங்கிட்டேன். எத்தனை மணிக்கு தான் முடிச்சீங்க? நான் தெரியலையே 12:30 மணிக்கு நேத்துல மேட்ச் வேமா ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சுச்சு போயிட்டேன். முரளி ப்ரோ. 10 ஓ அடுத்த நான் ஒரு நீங்க ஃபோக்கஸ்ட் பேச ஆரம்பிச்சீங்கல்ல, மேல வந்து நான் பேச ட்ரை பண்ணி பேச முடியாம கீழ போனேன்ல, அதோட நான் போய் படுத்துட்டு தூங்கிட்டேன். நான் நீங்க 12:30 யார் மணிக்கு ஸ்பேஸ்ல கிளம்பிட்டேன். இருந்தீங்க? சம்ஷித்தோட ஸ்பேஸ்ல இருந்தீங்களா? சம்சீத்தோட ஸ்பேஸ்ல தான். ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாம் ப்ரோ நான் ஒரு போட்டாரு. இல்ல ஸ்பேஸ் இல்ல போட்டு அடுத்து ஃபுட்பால் ஸ்பேஸ் போனோம். கிருபா கிருபா இருக்கியா? சொல்லு மைக்ல. இந்த சவுண்டா பாரு. ஐயா சம்சீர் அப்படின்ற மாதிரி. ச்சே இன்னைக்கு எத்தனை கார்டு வெங்கட்ட எடுத்து கேட்டு போறான் தெரியுமா? இருந்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். என்னது? என்னத்த அவன் சில்லி சிப்ஸ பத்தி தான். ஒரு பேரே வச்சிருக்கான், ஒரு பேர்ல அவனை கூப்பிடுறதுக்கு. வெஞ்சர் இப்ப கூப்பிட்டா கூட வருவான், ஃப்ரீயா தான் இருப்பான். அவன் ஸ்பேஸ் போடல. இது நான் கேட்டு ஓ பாருங்க. எதுனாலும் கொஞ்சம் ஏதாவது முன் என்ன ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியா என்ஜிஎல் கூப்பிட்டா வந்துருவான்ற. ஐயோ இல்ல சம்சீத்தோட நீங்க வரைக்கும் சொல்லிட்டீங்களே, அவன் வேற மாதிரி போட்டுருவான். ஸ்பேஸ் கூப்பிட்டா வந்துருவான்னு சொன்ன பேசுறது. சாயங்காலம் நல்லா ஜாலியா போய் நெறிஞ்சு அவரு ஸ்பேஸ் குறுக்கால பூந்து அமர்த்தி விட்டாங்க. நானே வெளியே போயிட்டேன், வரணும்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே நல்லா ஜாலியா போயிட்டு இருந்துச்சு, அப்படியே மொக்கையா போயிடுச்சு. அதுக்கப்புறம் நவீன் மூட் அவுட் ஆகி வேணாம் நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு போயிட்டாரு. இல்ல இந்த சந்து உலகத்திலேயே சம்சீத்தோட ஜாலியா பேசணும்னா ஜாலியா பேசுற ஒரே திமுககாரன் தான். வந்தா பாத்தீங்களா கார்த்தி, அதை எடுத்து விடுறதுக்கு வந்து சேமா என்ன எதுக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்னு ஆரம்பிச்சா பாருங்க. அப்படிதான் இருப்பானுங்க இது எல்லாரும். கார்த்தியும் வந்தா மினர்வாவும் வந்தாங்க. மினர்வா கார்த்தி ஆமா ஆமா கார்த்தியா ஆமா ஆமா ரெக்கார்டு கார்த்தி மேல ஏறுறான். ஆமா ஆமா வந்தான். அவன் என்ன சொன்னா அவன் வந்து சேமா என் பேரை எப்படி ஸ்பேஸ்ல யூஸ் பண்ணலாம்னு வந்து கேட்டான். இவனுங்க இருந்துட்டு சேமா 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 சம்சீர் 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 வட வைக்கிற மாதிரி வித்துட்டு திரியிறானுங்க இவனுங்க. அப்ப என்னால இல்ல சாமு, அப்ப என்னால மேல ஏற முடியல. மேல இருந்தா நான் சொல்லிப்பேன், ஆமாண்டா அப்படிதான்டா யூஸ் பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படி கேட்டிருப்பேன். இவர் எதுக்கு தேவையில்லாம அப்படி சொன்னாரு? இல்ல அந்த அவுட்டு தார்குரி வந்து பேரை யூஸ் பண்றதுக்கே இவ்வளவு மூக்கு சிந்துறானே, அவன் யாரு கேட்டு ரெக்கார்டிங் யூஸ் பண்றான்? ஆமா அத வேற சொல்றான். நான் ஸ்பேஸ் பண்ணிட்டு விட்டு இல்ல இல்ல ட்ரெயின்ல ஓகே இல்ல இல்ல ட்ரெயின்ல சம்சே சம்சே வட அப்படின்னு கத்திடும். அந்த மாதிரி இருந்துட்டு நைட்டு 3 மணி நாளும் சம்சீர் சேமா. அது யார் பேர் வச்சது? அது யார் பேர் வச்சது? என்ன பேரு? ஆர்கே ரெக்கார்டு கார்த்தி. எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் வச்சோம். பல பேர் இருக்கு. குடிகார கார்த்தி, ரெக்கார்டு கார்த்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் பேர் என்னது டியூடு டியூடு ஒரு பேர் கக்கா கார்த்தி. கக்கா கார்த்தி கரெக்ட். ஒரு நாள் சம்சீத்தோல ஒரு நாள் கார்த்தியை கீழே வச்சுக்கிட்டு டியூடு கலாய்ச்சாரு பாருங்க. ஐயோ எனக்கெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு அதெல்லாம். அதுதான் அதுக்கப்புறம் வீடியோவா போட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு. அந்த வீடியோ வந்த அன்னைக்கு அவன் மட்டும் அந்த வீடியோ மட்டும் ஒரு 10 டைம் கோட் ட்வீட் பண்ணிருக்கான். ரெக்கார்டு கார்த்தி இல்ல, உதயநாத் தம்பி கார்த்தி. அவரு உதயநாத தம்பி எல்லாம் இல்லையா, அவர் ஸ்டாலின் ஃபேன். கீழதான் இருப்பான், தூங்கிட்டானான்னு தெரியல, வருவான். அப்ப ஸ்டாலின் தம்பியா? ஆமா அவர் ரொம்ப வயசானவரா இருப்ப போல. ஆமா கொஞ்சம் வயசானவன் தான். நதீர் ப்ரோ பாத்துட்டாரு ஆனா வரமாட்டாரு ஸ்பேஸ்க்கு. அந்த டீ கரண்ட் ஒரு பீடர் இருப்பான்ல, என்ன போட்டிருக்கான் இன்னைக்கு யார் ஜெயிப்பான்னு போட்டிருக்கான். அவன் இன்னொரு ஸ்பேஸ்ல கோஸ்டா இருக்காயா? யார் வெங்கரா? ஜனநாயகன் ஸ்பேஸ்ல இருப்பாரு. அங்க பசங்க இருப்பாங்க, நதீர் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ஸ்பேஸ்ல இருப்பாரு. யாரு? நதீர் ப்ரோ. ஜனநாயகன் மோட்ல இருப்பாரு அவரு. ஆடினே இருப்பேன் அப்படி இருப்பாரு. முரளி ப்ரோ அவன் என்ன ஏதோ ட்வீட் போட்டிருக்கானா, எனக்கு காட்டாது. நீங்க பாத்தீங்களா டீ கடை? அவன் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும்ல. பிரான்ஸ், ஸ்பெயின், நார்வே, அர்ஜென்டினா சொல்லியிருக்கான். இல்ல இப்போ இது பண்ணிருப்பானே இந்த இதுக்கு. அதான் ஃபைனலுக்கு தான் பிரான்ஸ் போகணும்னா அதான் போவே இல்லையே. பிரான்ஸும் நார்வேயும் போகணும்னா ரெண்டுமே போல இல்ல இப்ப. ஆமா இன்னைக்கு இங்கிலாந்து ஜெயிக்கும் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். போடல இல்ல அந்த மாதிரி பாருங்க நண்பர்களே, இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ண வேண்டாம். இல்ல நான் எல்லாம் உட்கார்ந்துட்டேன். இந்த எத்தனை கிரேப்ஸ் 18 கிரேப்ஸ் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டேன். ஓகேவா?
என்னடா இங்கிலாந்துல எண்ணி ஒரே எடுக்கிறான் இவன் கிரப்ஸ். அடப்பாவிங்களா. நான் வந்துட்டு ஒரு இங்கிலாந்துன்னு ஒரு ஒரே ஷிஃப்ட் ஒரு வார்த்தை முடிஞ்சுச்சு. கூட அந்த டீ கடை சொல்லவே இல்ல. அதனால அதை கடந்து போயிருங்க. இல்ல சம்சி இல்ல தோழர் இன்ஃபேக்ட் சொல்லிருக்கேன். 11 கம்ப்யூட்டர் டேபிள் கீழே போய் உட்காந்து 18 திராட்சை சாப்பிடணும். ட்ராய் அந்த பீட சொல்லனா கூட பரவாயில்ல. ஜிங்கு புட்டியா சொல்லியிருக்கான். என்னன்னு பெரிய பீட இங்கிலாந்து தான் சொல்லியிருக்கு. யாரு தேவேந்திரம் பழனிசாமியா? இல்ல 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 கில்லியன் பூட்டியான ஒருத்தன் இருப்பான் அந்த இன்ஸ்டாகிராம்ல. இங்கிலாந்து ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கானா? இல்ல அவன் ஜிங்ஸ் பண்ணிருப்பான். ஸ்பீடு இப்படிதான் ஜிங்ஸ் பண்ண விட்டீங்க. நான் சொல்றேன் அங்க பாரு, நான் சொல்லும் போது ஒரு ஆணவத்தோட ஒரு சிரிப்பு சிரிச்சார் பாத்தீங்களா? எனக்கு இன்னைக்கு யாரு ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லையா, பாவம் இங்கிலாந்து முரளி ரொம்ப ப்ரோ நாளாச்சு நான் cup பெட்டு அடிச்சு. கட்டுறேன், அர்ஜென்டினால மெஸ்ஸி வந்துட்டு ஹாட்ரிக் போடுறாரு. ஓகேவா? ஐயோ, சும்மா பயமா இருக்கியா? அமைதியா இருங்க. ஐயோ இல்லையா, நீ ஒரே இங்கிலாந்து ஜெயிக்குதியா, நீ எழுதி வச்சுக்க சாமு. நான் ஃபர்ஸ்ட் ஒரே டைம் சொல்றேன், இங்கிலாந்து மேட்ச் ஃபேனா பார்க்க போறேன். நான் படுற பாடு இருக்கே இந்த சந்து உலகத்துல. ஐயோ நீ போர்ச்சுகல் ஃபேன் இல்லையா ட்ராய்? அவர் இங்கிலாந்து fan. ரொனால்டோ ஃபேனு, இங்கிலாந்து டீம் ஃபேன். ஓ ஓகே 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 ஓகே. பெக்கம் ஏன் இந்த மாதிரி தான் பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஆ? மெஸ்ஸி ஃபேனு, அப்புறம் ஸ்பெயின் ஃபேனு வானுங்க. ஓ இல்ல இல்ல, நடுவுல அப்பா, மெஸ்ஸிக்கு அப்புறம் நாங்க ஸ்பெயின் தான். பிடல் காஸ்ட் அடி வாங்குறாரு. இல்ல நடுவுல ஒண்ணு கேட்டேன், கடந்து போயிட்டீங்க. பெக்கம் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு கேட்டேன், யாரும் சொல்ல முடியல. ஆயிட்டாருங்க ஐயா. ஆமா. ஐயா இங்க ஒரு நேத்து ஒரு அந்த ஆர்வத்தோட வேர்ல்ட் மேட்ச் கப்பே பார்த்தோம், அந்த ஒருத்தனை வேர்ல்ட் பழக்கலான்னு. கப்பே வந்து அது நம்மளுக்கு இங்கிலாந்து புத்தி ஐயா, இல்ல. ட்ராய் நீங்க தான் இந்த டிவிக்கு ஃபேன் ஒரு ஐடியில வந்துட்டு இருந்தீங்களா? ஆமா. செம்ம சீக்கிரமா அது கண்டுபிடிச்சிருக்காரு. வேற ஒளிஞ்சிருக்க கண்டுபிடிச்சு லட்சணம் கேக்குறீங்க பாரு. ஐயோ. இப்பதான் இல்லையா, தெரியுது உங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்னு. அட இரு, அந்த ஐடி இல்ல ட்ராய் ஒரே நிமிஷம். அந்த ஐடியில வாய்ஸ் கொஞ்சம் பிரஸ் இது என்ன சொல்றது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எங்க என்ன இருக்குமா? சொல்றது, யாரு புரியல. இந்த நாய் கல்யாணம் உன் ஆசைய வந்து மண்ணுல அள்ளி போட இன்னும் கொஞ்சம் போல்டா இருக்கும். இருங்க அதான் இன்னும் கொஞ்சம் போல்டா இருக்கும். இது வந்து என்னன்னா ரொம்ப அப்படியே சாஃப்டா இருக்கு. அதுதான் சின்ன பையன், சுட்டி பையன். குமரி ஆமா, ப்ரோ அதை உங்க விட்டுருங்க. பையன் நடுவுல பேசுவான். இல்ல விட்டுருங்க. நடுவுல ஒருத்தர் வன்மத்தை கக்குனாரு, அதை கடந்து போகதான் இன்னொருத்தர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதை விட்டுருங்க. இல்ல நடுவுல எவ்வளவு சொல்லிட்ட, டக்குனு கல்யாணம் ஆகல. அதுதான் என்ன இது புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தா இதுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒருத்தர் வன்மத்தை கக்குனா நீங்க நடுவுல நோட்டீஸ் எவ்வளவு பண்ணல. போட்டா எனக்கு நடுவுல யாரும் யாருன்னு தெரியல. அது மைக்கிள் இல்ல இந்த அந்த இதுல வந்து அந்த டிவிகே ஃபேன் ஐடியில வந்து மெஸ்ஸியை போட்டு பொழந்துகிட்டு இருக்கும்போது வாய்ஸ் கொஞ்சம் காட்டமா இருந்தது, அதனால கேட்டேன். அதான் அதையும் இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க நீங்க. இல்ல அந்த குஜிலி மெஸ் ஐடி யார் ஐடின்னு கண்டுபிடிச்சீங்களா? ஐயா, அது விஜிலாண்டியோட ஆல்ட் ஐடி. நீங்களே எல்லாம் ஓப்பன்ல சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் சீக்கிரட் ஆபரேஷன்ல எப்படியா பண்ண முடியும்? ஏன் அதுக்கு இல்ல புரியல, இதுக்கு வந்து பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். நான் சும்மா சொன்னேன். அவன் ஏன் நேற்று உடம்பு சரியில்லை எப்படியா 2 ஐடியில என் மைக்ல பேசுவான். அது கிடையாது. யார் ஒருத்தர் இப்ப வந்து சிரிக்கிறாரோ அவரோட தான் ஐடி. நல்லா கேட்டுக்கோ. ட்ராயே நான் தான் நேத்து ஸ்பேஸ்லயே சரி சரி சரி, அது வந்துட்டு சீக்கிரட்டாவே இருக்கட்டும், கடந்து போகலாம். அதுதான் சீக்ரெட். எனக்கு கூட தெரியும் அது யாரு. சரி சரி, தெரிஞ்சிச்சுன்னா வாயை மூடிட்டு இருங்க. குமரி முரளி ப்ரோ பெக்கம் ரிட்டையர் ஆன என்ன முரளி ப்ரோ 10 ரூபா நான் எதுவும் கேட்கல. மண்டபத்திரம் தளபதி சுரேஷ் தானே? கேக்கல, யாரா ஒருத்தர் பேசுங்க. கேக்கல. மண்டபத்திரம் ஆமா. அவன் தளபதி இல்ல 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 இல்ல, வேற வேற. வேற ஆள். முரளி ப்ரோ அந்த பெக்காம் ரிட்டையர் ஆயிட்டானீங்கல்ல, அந்த பெக்காம் ரிட்டையர் ஆன சீசன் வேர்ல்டு கப் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்க வேண்டியது. ஒரு ரெட் கார்டு ரூனி வாங்குவான், அதோட முடிஞ்சு. போர்ச்சுகல் கூட 0-0 போய் பெனால்டி குவார்டர் ஃபைனல்ஸ்ல தோத்துருவாங்க. அந்த டீம் இங்கிலாந்து பயங்கரமான டீம். ஓஜி டீம் அதெல்லாம். போய் பேசிட்டு இருக்காங்க. ஆமா நதீர் அங்க இருக்கான். நதீர் அங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. ஆமா அங்க இருக்கான். ஐயா நதீரோட உறவிடம் அங்கதான். நம்ம எல்லாம் அப்பப்ப பேசுறா இல்லையா, அவன் வந்த வளர்ந்ததே அவன கூட தான். நதீர், சுஹேலு எல்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பானுங்க. ரேவந்த் எல்லாம். இல்லையா, நிஜமாலுமே எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு இந்த டிவிகே ஃபேன் ஐடியில வந்து இங்கிலாந்து ஜெயிக்கணும், போர்ச்சுகல் அல்லது இங்கிலாந்து வச்சுதான் நான் சிங்க் பண்ணேன். ஆனா வாய்ஸ் எனக்கு 2 டிஃபரெண்ட் வாய்ஸ் மாதிரி தெரியுது.
இப்ப படுத்துன்னு பேசின்னு இருக்கேன், அப்ப உட்காந்துன்னு பேசின்னு இருந்திருப்பேன் ப்ரோ. ப்ரோ மெஸ்ஸியை அடிக்கணும்னா தலைவன் வேற மாதிரி இறங்கி அடிப்பான் ப்ரோ. ஆமா, அப்ப புரியுதா? கொஞ்சம் உக்கிரமா இருப்பேன். அப்ப கொஞ்சம் உக்கிரமா மேல இருப்பான். யாருல இருப்பான்? நான் இறங்கி போறேன் தரையில பாங்க. தான் ஐயோ கால் செம்ம இதே பொழப்பு உங்களுக்கு. இல்லை, நான் எதுவுமே சொல்லியே. அதுக்குள்ள இதுக்கெல்லாம் கோச்சிக்காதயா. செம்ம. இதுக்கு இங்க ஓ பாருங்க, இல்ல குஜிலி மைக்கிள் மஸ்துல இது ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம், காம குஜிலி நான் மஸ்துல வன்மத்தை மூவ் கேட்கிறேன். கூட ஸ்டார்ட் பண்ணல. இல்ல இரு ஓகேவா? நான் வன்மத்தை கேட்கிறேன். இல்ல மைக்கிள் ஒரே ஆளு சம்சீர் அவரை வச்சுக்கிட்டு என்னென்ன அநியாயம் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமாயா? எனக்கு இல்ல இல்ல சொல்லுங்க. சம்சீர் அதுதான் சொல்ல மட்டும் வந்தேன். கிடையாது. அதெல்லாம் பரவாயில்ல. ஐயா அவராவது நாளை ஃபுட்பால் என்னைக்குமே பாப்பாரு. சம்சீரை கலாச்சதே கிடையாது. ஒரு ட்வீட் கூட போட மைக்கேல் மாட்டேன். ப்ரோ, அவரெல்லாம் ஃபுட்பால் பாப்பாரு, அவரை கலாய்க்கலாம். குமரின்னு ஒருத்தர் இருக்காரு, எங்க கூட சேர்ந்து டிஸ்கார்ட்ல சும்மா பார்க்க ஆரம்பிச்சாரு. அவரெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சிங்க போன மேட்ச். ப்ரோ ஒரு நாள் நான் என்ன பண்ணான்னு தெரியுமா ப்ரோ? ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த டியூக்கு குமாரின்னு ஒருத்தன் இங்க இருக்கா, அவனை கொஞ்சம் வர சொல்லுங்களா அப்படின்னு கூப்பிட்டு டியூக்கு அடிக்கிறானுங்க டியூக் ப்ரோ. ஓ எத்தனை இல்ல நேரம் இல்ல இருந்தா குமரி, அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி தான் அர்ஜென்டினா மேட்ச்ல போய் எகிப்தோட அந்த 2 கோல் போட்டிருந்தானுங்களா, அப்ப போய் கலாய்ச்சிட்டு வந்துட்டேன் நானு. அங்க கோலை போட்டதுக்கு அப்புறம் டெக்னிக் மிடல் காசுல இங்க வந்துட்டாங்க. நீ வா அங்க வா, இங்க இருக்க வா. ப்ரோ சம்சீரை ஊடு அன்னைக்கெல்லாம் கட்டி சரியான அடி தேர்னானுங்க ப்ரோ. இன்னைக்கு. இல்ல அன்னைக்கெல்லாம் சரியான அடி அடிச்சானுங்க. நான் வேற சொல்லிட்டேன் என்ன தெரியுமா, அந்த 80 நிமிஷம் வரைக்கும் அவனை கோல் பண்ணல பாரு. டேய் நான் மேட்ச் முடிஞ்சு இவர்கிட்ட 10 நிமிஷம் டிஸ்கார்ட்ல ஸ்பேஸ் நடத்துக்கலாம் சொல்லின்னு பாக்கலாம் இருக்கேன். அப்படின்னு. நான் இவர்கிட்ட டிஸ்கார்ட்ல சொல்லின்னு இருக்கேன், மேட்ச் எப்படி வேணா போவோம் ப்ரோ, அது வேணாம் ப்ரோன்னு. இது வந்துடும், ஒரு 2 நிமிஷம் போயிட்டு ஓ வரலாம். உங்க கூட தான் சரத்தும் பாக்குறானா? இல்ல இல்ல நானே ப்ரோ, குமரி அன்னைக்கு ப்ரோ எல்லாம் தனியா சரத்து வந்துடும். கிஷோர் எல்லாரும் வந்து ஒரு 10 நிமிஷம் குஜிலி மஸ்து பண்ணலாம்னா அடுத்த 10 நிமிஷத்துல மெஸ்ஸி அவனுங்க பொழந்துட்டானுங்க நம்மள. இவனுங்க முரளி ப்ரோ, உட்காந்துட்டானுங்க அதனாலதான் ஒரு 1 hour. நான்லாம் மியூட் பண்ணிட்டேன்னா அன்மியூட்டே பண்ண மாட்டேன், அப்படியே இல்ல கமுக்கமா இல்ல உட்காந்துப்பேன். குமரி, அன்னைக்கு என்ன மேட்டர்னா எவனுமே மேல வரல. அன்னைக்கு நான் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன், மொரட்டு கலாய்ச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கோலை வந்து மெஸ்ஸி போட்ட உடனே புத்து 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 புத்துன்னு மேல வந்துட்டானுங்க. எங்க தெரியல. ஐயா அது இல்ல, அதுதான் எனக்கு சம்சி ப்ரோ. உங்களை ஏதோ சொல்றேன் ஃபுட்பால், அவர் இப்பதான் ஐயோ ஃபுட்பால் கத்துக்கிறாரு, வெஞ்சிர பாக்குறாரு. மேல ஏத்தியா, வெஞ்சிர அதுக்கெல்லாம் வந்துட்டாயா, வெஞ்சிர மேல ஏத்தியா. அதுக்கெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சாங்க. யோ எங்க அந்த வெஞ்சர் குமரி மெஸ்ஸி ஃபேனா இருக்காயா? யோ மெஸ்ஸி ஃபேன் நமக்கு மெஸ்ஸி ஆவாதயா? ஃபேன்லாம் இல்ல இல்ல அவன். ஐயோ வெஞ்சர் ரொனால்டோ வெஞ்சர் அவன் வந்து ஃபேனு. பிரேசில் ஃபேனு. பிரேசில் ஃபேன் வெஞ்சர் அவன். ரொனால்டோ ஃபேனு. பிரேசில் ஒரு ஃபேன். நிமிஷம், சம்சி தோழர் கீழே அப்ப மேல டெக் ஏத்தியா இருக்கான் மேல. பாருங்க. ஐயா யோ ஓ அவன் டெக்னா அடிடா மேல ஏத்தாதீங்க தோழர்களே, எனக்கே ப்ரோ. இங்க வெறிப்பாயிரும். பாரு, நீங்களாம் எப்படி தாக்குறீங்க? அவனோட ஒரே வெயின்ஸ்ல 3 மேட்ச் இன்ஜெக்ட் உனக்கு பண்ணிட்டு அப்போ இருக்கான். நம்ம இருங்க அவன் இருங்க கேட்டு இருங்க கூட்டா குமரி, போக சொல்லு. இல்ல அவன் வெயின்ஸ்ல இன்ஜெக்ட் கூட்டா பண்ணிட்டு போக இருக்கான். சொல்லு. நம்ம நான் கூட்டு கலாய்க்கிறது போறேன். எல்லாத்தையும். இவன் வேற. ப்ரோ எனக்கு வேற யாரும் இல்ல ப்ரோ. ஆர்டிபி ஒருத்தரை மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் குஜிலி மஸ்து பண்ணா போதும். ஓ அந்த மாதிரி நாளைக்கு ஒரு மேட்ச் பண்ணிடுவோம் நடக்கும் குமரி, ப்ரோ. நீ எழுதி வச்சுக்க, அவனை நாளைக்கு நம்ம பண்றோம். என்னையா RDP பண்ண வச்சு போறீங்க? புரியல. ஸ்பெயின் நாளைக்கு ஒரே ஒரு ஃபைனல்ல மேட்ச். இங்கிலாந்து சம்பவம் பண்றாங்க, அப்ப இல்ல தெரியும். ஆர்டிபி அபிஷியலா குஜிலி மஸ்ல இருந்து தப்பிச்சுட்டாரு. ஏன்னா இன்னைக்கு இங்கிலாந்து தோத்தா மட்டும்தான் சிசி வச்சு போயிட்டாரா? வந்துட்டாயா டியூக் வந்துட்டாயா? ஐயோ நான் கீழே போறேன். டியூக்கு மைக்க குத்து பேசுங்க கொஞ்ச நேரம். ஐயோ அவனா பேசுவாங்க, டியூக்கு, நான் பேச இங்க விட பாரு மாட்டேன். நான் உங்ககிட்ட பேசுனது சண்டெல்லாம் கூட போட கிடையாது, முடியாது. ஆனா ஒன்னாலே யோ எனக்கு அர்ஜென்டினா வெறுத்துருச்சியா இல்ல சீரியஸா. முரளி இங்க பாரு, முரளி இங்க பாரு. டியூக்ல எப்படின்னா கார்னர் ஷாட் ஒண்ணு வந்துடக்கூடாது, அப்படியே கத்தி கதறி என்னோ கோல் 4 கோல் போட்ட மாதிரி பேசுவான். நமக்கே ஒரு மாதிரி ஆயிரும். டேய் இன்னைக்கு தானே முரளி மேட்ச் ப்ரோ, வரும், கொஞ்சம் பொறுமையா இருடா. முரளி ப்ரோ, ஒரு எவ்வளவு 2 மேட்ச் எவ்வளவு இது இருங்க. எவ்வளவு பெரிய ஃபீஃபா வெறியர்னா ஜெர்சி போட்டுதான் மேட்சே பாப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எப்படியா அளவுக்கு கரெக்டா சொல்ற? அதான் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா இந்த பூட்ஸ், அப்புறம் வந்துட்டு யோ சாக்ஸ் வாங்கி ஷார்ட்ஸ். வச்சிருக்கேயா சத்தியமா. கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. ஓ இவங்க விளையாண்டுகிட்டு இருப்பா, யோ இல்ல நான் நீயே யோ போய் விளையாடுனா என்ன பாப்ப இங்க பாரு, டியூக்கு? யோ அப்படின்னா திடல் மேல நான் மட்டும் இல்லடா, பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரே ஒரு மேட்ச் மட்டும் அவனுக்கு ஆப்போசிட்டா டியூக்கு நடக்கட்டும். ஐயா இங்கிலாந்து ஃபைனல் குமரி ஜெயிச்சிருவாங்க ப்ரோ, போல போயிட்டாங்க. இருக்கு. டியூக்கு வெயிட் பண்ணு. இது ஃபைனல்ல பரவாயில்ல இங்கிலாந்து பாக்கலாம். ஃபைனல்ல இங்கிலாந்து அதுதான் சம்பவம் இங்கிலாந்து பண்ணுவாங்க. ஜெயிச்சிருவாங்கன்னு ட்ராய் வந்து ரொம்ப இது டேய் பண்ணிட்டு இருக்காரு, சண்டை வலிச்சிட்டு ப்ரோ இல்ல இருக்காரு டியூக்கு என்கிட்ட. பிரச்சனை இல்ல நானும் புரியுதா? வெயிட் இல்ல பண்ணிட்டு இல்ல இருக்கேன். ட்ராய் ஒரு 2 மேட்ச் முன்னாடி டியூக்கா புது டிபி வரவு. வேறையா இருந்துச்சு. இல்லையே, திடீர் நான் இந்த டிபி மாத்தந்தே கிடையாது. ஐயா முரளி ப்ரோ, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்ப குஜிலி மிஸ் பண்ணலான்ட்டு. இந்த ஓ பேனட்டை ஓபன் நாளைக்கு பண்ணி, காலையில ஆர்டிபி வச்சு நம்ம பண்றோம். அது சாமி. இல்ல ஐயோ ஆர்டிபி அவுட் டைம் வச்சு ஸ்பெயின் ஐயோ போயிருச்சு. அது ஆர்டிபி ஃபைனல்ஸ்ல இருந்துட்டு ஃபைனல்ஸ் போயிட்டாங்கய்யா. இருங்க ஆர்டிபி இருந்துட்டு ஹார்ன் வச்சிருப்பாரு. ஓகேவா, சம்சி தோழர் வெறுப்பேத்துவாரு. ஐயோ அது அதனாலதான் பெரிய பேனட்டை ஓபன், அநியாயம்யா. இருங்க குமரி, அன்னைக்கு ஒரு அதனால கோல் அடிச்சு பேனட்டை வித்ரா ஓபன் பண்ணா. பண்ணி போனை கொண்டு போய் அங்க ஹார்ன் பக்கத்துல நான் வச்சிட போறேன். குஜிலி ஐயோ மிஸ் ஆனா பண்றது ரெடியா அவரு இருக்கேன், ஸ்பெயின் பாப்போம். இல்ல, அவரு ஸ்பெயின் ஃபைனலுக்கு போயிருச்சுன்னு முட்டு கொடுத்துருவாரு. அப்படி ஒரு முட்டு கொடுத்துருவார்ல இல்லையா? ஆமா அப்படிதான் ஃபைனல்ஸ் கொடுப்பாரு. போயிடுச்சு. அவரு என்ன ஆமா டீம்னே அப்படிதான் டிக்ளரே கொடுப்பாரு. பண்ணல. இல்ல இல்ல பிடலு இல்ல 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 இல்ல, அவர் முதல்லயே அவருதான் சொல்லிட்டாரு ஸ்பெயின் தான், ஸ்பெயின் ஸ்பெயின் தான். தான், ஸ்பெயின். ஸ்பெயினியா அவரு? ஐயோ அப்படி ஒரு முட்டு கொடுத்துருவாரியா, தப்பிச்சிருவாரியா அவரு. டியூக்கு தான் நாளைக்கு. இங்கிலாந்து யா டியூக்கு இவ்வளவு நாளைக்கு பேரை காலைல பேச வந்துரு. வச்சிருக்கானா பாருங்க, ஆமா இங்கிலாந்து எவ்வளவு ஃபைனல்ல வன்மத்தை இறக்கிருப்பாங்க. செய்வாங்க அவங்கள ஸ்பெயின்.
சரி டியூக்கு நாளைக்கு எ- எ- மொத்த எ- பேர் உட்காடுறோம். இல்ல இல்ல எனக்கு குமரி ப்ரோ யாருமே வேணாம். எனக்கு அந்த சேமா மட்டும்தான் ஏன் வேணும். நாளைக்கு வா, ஏ- நாளைக்கு நாங்க தான் சேர்ந்து தான் உனக்கு குஜிலி மிஸ்டே பண்ண இல்ல போறோம். பாரு, வயசானவர்னு தெரியும். அதுக்குன்னு ஒரு ஏஐயோ உண்மையான வீடியோ வித்தியாசம் கூடவா தெரியாது அவருக்கு. ஐயா அவரெல்லாம் ஃபுட்பால் இப்பதாங்க ஐயா பாக்குறாரு. அவர் இப்பெல்லாம் ஃபுட்பாலே பார்க்க மாட்டாரு, நல்லா தெரியுது எனக்கு. அதுல அதுதான் எடிட்ல பார்த்தா கோல் கீப்பர் ஸ்பெயின் கோல் கீப்பர் இருக்கிறான், டிஃபெண்ட் பண்றோம் எஜிப்தா நீங்க இருக்கிறான். அவ்வளோ அவ்வளோ வந்து அவரை வந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்ததுனால வன்மம் ஆயிட்டு இருக்காரு அவரு. ஐயோ, அவர் ஒரு நல்ல நல்ல ராசியா இருக்காருயா. ஐ மீன் உண்மையா பீட. ஐ மீன் ஆக்சுவலா ஐயா அவர் வந்ததும் உங்களுக்கு கோல் ப்ரோ போயிடுச்சு, 2 கோல். அவர் வந்து ஸ்பேஸ்ல உட்கார்ந்தாரு, 2 கோல் போச்சு அன்னைக்கு. உங்களுக்கு எல்லாம் இவனுங்க பெரிய அழுவுற பீட அழுவ அப்படி நிறைய புரியுதா? இருக்கு. யாரு ஆஹ் யாரு புரியலையே. உங்களுக்கு மெஸ்ஸி நிறைய ஃபேன்ஸ் பீட எனக்கு அழுகுறானுங்க புரியுது. பாருங்க, அந்த அழுவெல்லாம் நாங்க எதுக்கே என்ன அழுகணும்? பண்றது? இல்ல நாங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஜெயிச்சிட்டோம்யா. ரொனால்டோ ஃபேன்ஸ் தான் அழுவாங்க. சரி சரி அந்த பக்கம் போகாதீங்க தோழர்களே. இல்ல மனசெல்லாம் புண்ணா இருக்கு. நேத்து மனசுல புண்ணா இருக்கு. நேத்துக்குதான் என்ன சம்ஷீர் தோழர் வந்து ஒண்ணு சொல்லிட்டு போனாரு. என்ன தோழர் எம்பப்பேயோட பேரு? ஐயா நேத்து பிரான்ஸ் ஒழுங்கா விளையாடலைங்க ஐயா. ஐயா ஸ்பெயின் ரொம்ப நல்லா விளாடினாங்க ஐயா, அவ்வளவுதான் ஐயா இல்ல வித்தியாசம். இல்ல டியூக் ப்ரோ ரொம்ப ரேஷ் பாஸ் அடிக்கிறானுங்க அவனுக்கு மட்டி மாதிரி யோ விளையாடுனானுங்க. ஒரு கண்ட்ரோலே இல்ல மிட்ஃபீல்ட்ல. எப்படி மிட்ஃபீல்ட்ல எப்படி கண்ட்ரோல் பண்ணானுங்க இவனுங்க? யாரு ஸ்பெயின்? எனக்கு நான் அத பிரான்ஸும் இல்ல பண்ணிருக்கலாம். இல்ல அது நான் ஃபர்ஸ்ட் இது பிரான்ஸ் அவ்வளவு குவாலிட்டி இல்லையா மிட்ஃபீல்ட்ல, அவ்வளவுதான் உண்மை. காண்டே நான் ஐயா 3 அவ்வளவு ஃபைனலிஸ்ட் காண்டே 3 இல்லையா, மேட்ச் ஃபைனல் போயிருக்காங்க. காண்டே இது இல்லையா இத நீங்க இப்படி சொன்னா இல்லன்னு நம்மள சொல்லிட்டு அப்படி பைத்தியக்காரனுங்கன்றானுங்கப்பா. கண் ப்ரோ ஒரு மேட்ச் இப்படிலாம் நீங்க மாத்தி பேச இதுதான் உங்க வன் பண்றது. இல்ல ஐயா நான் முன்னாடியே 3 வாட்டி சொல்லிட்டேன். அவனுங்களை அடிச்சிட்டானுங்க அவனுங்க ஸ்பெயினு 2 நேத்தோட கண்டினியூஸ் சேர்த்து. இல்ல 2 கண்டினியூஸ் ஃபைனல், ஒரு டைம் சாம்பியன், ஒரு டைம் ரன்னர் அப், ஒரு டைம் செமிஃபைனல் எக்ஸிட். அந்த டீம் எல்லாம் வந்து குவாலிட்டி இல்லைன்னுலாம் பேசக்கூடாது. தப்பு. ஐயா குவாலிட்டி இல்லன்னு பேசல, குறை இருக்குன்னு இருங்க, சொல்றோம். மிட்ஃபீல்ட் ஆக்சுவலா ஸ்பெயின் கூட ஆடணும்னா மிட்ஃபீல்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த அளவுக்கு இல்லைன்றேன், புரியுதா? ராட்ரி எல்லாம் இவனுங்களால பைபாஸ் பண்ண முடியலன்றதெல்லாம் ரொம்ப மட்டித்தனமா யோ இருந்துச்சு. ராட்ரி என்னையா பாலோண்டார் வின்னர்யா, என்னையா பேசுற ஐயா அசால்ட்டா? அவன் பேலண்டியர் எந்த வருஷம் ஐயா ஜெயிச்சான்? 24. ஆ அவன் முன்னாடி இருந்த ஃபார்ம்ல இருக்கானா? சிட்டிலேயே அவனை ஓட விடுறானுங்க. ஆனா ஸ்பெயின் சூப்பரா ஆடுறானே, அதான் வித்தியாசம். அதுதான் சொல்றேன், அவனை பைபாஸ் பண்ண தெரியல. சிட்டிலேயே ஒழுங்கா விளையாடாதான் ஸ்பெயினுக்கு எப்படி ஒழுங்கா விளையாடும்? அவனுக்கு விளையாட தெரியல ஆனா இவனுங்களுக்கு. டிராய்க்குள்ள இருக்க ரொனால்டோ ஃபேன் வெளில வரான் இப்ப பிரான்ஸுக்கு சப்போர்ட் ஆமா பண்ணின்னு. இல்ல இல்ல நான் நல்லா விளையாடலன்னு தான் சொல்லிட்டேனே. ஆக்சுவலா புரியல, நான் நல்லா விளையாடல பிரான்ஸ்ன்னு இல்ல பிரான்ஸ் சூப்பரா விளையாடினாங்க. ஆனா ப்ரோ அதனால நேத்து தோத்துட்டாங்கன்னு அவனுங்க சொன்னா டிஃபென்ஸும் பொசிஷன் ஆகல, மிட்ஃபீல்டும் சரியா பண்ணல. இன்னொன்னு மைக்கிள் நான் இன்னொன்னு சொல்றேன், யமால் போய் கால்ல குதிச்சான்ல, அது காடா ஆமா. இல்லையா? சரி அது எப்படி ப்ரோ ஒலிஸ் காது இருங்க, இல்ல கை ஆம்ல தானே ப்ரோ, இல்ல இல்ல மேல தானே இல்ல ப்ரோ இல்ல விடுங்க வாங்குறான். விடுங்க 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 காடு. சரி காடு ஒலிசே ராட்ரி ஒரு டேக்கிள் பண்ணா, அது என்னன்னு பாத்தீங்களா நீங்க? இல்ல நான் ஒன்னு சொன்னா ஒன்னு கேட்டா அது காடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எது அடுத்தது போனோம். எது காடு? யமால் ஸ்லைட் டேக்கிள் பின்னாடி இருந்து போட்டான்ல எம்பாப்பேவை, சரி அது காடா சரி இல்லையா? காடு. ஆ ஓகே இல்ல ஏன் நீங்க வேற கொடுக்கல? கேளுங்க. சரி சரி ஓகே. அப்போ அதே மாதிரி தானே இவங்களுக்கும் ஆச்சு. யாரு எல்லோ குத்தாங்களே? ஒலிசேக்கு எல்லாம் கொடுக்கலையே, யார் சொன்னா கொடுத்தான்னு? போய் பாருங்க, ஏன் கொடு ஸ்டாட்ஸ் எடுங்க பாருங்க. எந்த போலீஸ் எந்த கொடுக்கல. யோ ஸ்லைட் டேக்கிள்ல சொல்றீங்க? யோ அவன் ஆங்கிள உடைச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்லைட் டேக்கிளியா அது? யமால் குச்சது ரொம்ப கம்மி டேக்கிள், ஒலிசி குச்சது ரொம்ப பயங்கரமான டேக்கிள். ஆமா, சூப்பர் ப்ரோ. நீங்க 2 வித்தியாசம் பார்க்கலாமா? நான் வீடியோ அனுப்பவா? வீடியோ எடுத்து நீங்களே போட்டு பாருங்க ப்ரோ. நீ காமியா எனக்கு இது. நான் கிராப்லாம் சரி பண்ண முடியாது ப்ரோ, நான் லைவ் போதும் மேட்ச் 12 பாக்குறதே வரைக்கும் பெரிய வெயிட் பண்ணலாம். இருங்க 12:30 இல்ல 2:30 வரைக்கும் வெயிட் பண்ணணும் நீங்க. மேட்ச் 2:30 ஏன்? மேட்ச் முடியறதுக்கு. அது பிரச்சனை இல்லை, ஐயோ 12:30 ஆரம்பிச்சிடும். அதான் இன்னைக்கு டியூப்ல அர்ஜென்டினா தான் இங்கிலாந்து தான் ஜெயிக்குது, ஜெயிக்குமா, ஓகேவா? இங்கிலாந்து தான் சும்மா ஜெயிக்குமா, ஏரியா நானே அர்ஜென்டினா பயத்துல தான் ஜெயிக்குது, இங்கிலாந்து தான் ஜெயிக்குதுன்னு ட்ராய் சொல்லிட்டு இருக்கான். அர்ஜென்டினா தான். இங்கிலாந்து தான் ஜெயிக்கணும். ப்ரோ கிளம்பலாம் ப்ரோ, இவனுக்கு இப்படிதான் பேசிட்டு இருப்பான், நாளைக்கு பேசிக்கலாம் ப்ரோ. இப்ப வரைக்கும் கொஞ்சம் லைட்டா இல்ல அப்படிதான் இல்ல இருப்பான். நான் திருப்பி இல்ல இல்ல சொல்றேன், குமரி இன்னைக்கு குமரி நான் அர்ஜென்டினா அப்படிதான் தோத்தாலும் நாங்க தூங்கி நிம்மதியா எந்திரிச்ச தான் இருப்போம். இந்த ரொனால்டோ ஃபேன்ஸ் மாதிரி காதை கச்சிருக்க மாட்டோம் எவன் இந்த கதையும். டயலாக் ஆனா எல்லா மெஸ்ஸி ஃபேனும் போட்டுறாங்கயா. ஆமா, என்கிட்ட கப்பு இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு? பேப்பர் கப்புனா இருக்கா? அது ஒண்ணு தானப்பா இல்ல. அந்த ஒண்ணுதான் இல்லையா? மோஸ்ட் கோல்ஸ் இருக்கா வேர்ல்டு கப்ல?
மோஸ்ட் அசிஸ்ட் இருக்கா மொத்தமாவே வேர்ல்டு மோஸ்ட் கப்ல. கோல்ஸ் யார்கிட்ட இருக்கு? சின்ன குழந்தைங்கள தயவு அதுல செஞ்சு ப்ளூடூத் கோல் எத்தனை ட்ராய் இருக்கு? 240 மேட்ச் ஜாஸ்தியானா இருக்கதான் செய்யும். எவ்வளவு மேட்ச்? எத்தனை 140 240 சொல்லு, வாய் சரி தானே. இல்ல செக் பண்ணுங்க. 600 மேட்ச் ஜாஸ்தின்னு சொல்லு. இல்ல யோ சரி ப்ரோ, இருங்க மேட்ச்ல இருங்க ஒரே நிமிஷம். உங்களுக்கு தான் எதுக்கு பொய் சொல்லணும், உண்மையான ஸ்டாட்ஸ் நீங்களும் விளையாடுங்க அந்த மேட்ச், அந்த அளவுக்கு மேட்ச் விளையாடுங்க, ஃபிட்டா இருங்க. உங்களுக்கு யாரு கம்மியா ஆமா விளையாடுங்க? நாங்க ட்ராய் அதுல ஆடுவோம். ப்ளூடூத் கோல் எத்தனை முடியலையே. ட்ராய்? ப்ளூடூத்தோ டேப்பினோ பெனால்ட்டியோ கோலா இல்லையா? ஹேண்ட் கோல்லாம் கூட போடுவோம், அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. நாங்க இன்னைக்கு ஒண்ணு போடலான்னு இருக்கோம். அர்ஜென்டினா முதல் வேர்ல்ட் கப் ஜெயிச்சப்போ நம்ம இவர் என்ன பண்ணாரு, லெஜெண்ட். அத ஹேண்ட் ஆஃப் காட்ஸ்யா? இல்ல உடனே இருங்க. அப்படி ஒரு பேரு. இதுதான் சரி. ஃபர்ஸ்ட் வாட்டி அர்ஜென்டினா எப்போ வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க? 80ஸ்லயே ஏதோ தானே. இல்ல 76. 78. அநியாயம்டா இதெல்லாம். 2 சத்தியமா வருஷம். ஐயோ 2 இல்ல வருஷம் பத்தி பின்னாடி சொல்றான். இல்ல அந்த இருங்க அந்த வருஷம் மரடோனா ஆடவே இல்ல. ஐயா இவனுக்கு திமுக காரணங்க மாதிரி மரடோனா ஹேண்ட் கோல் அடிக்கல. ஆமா அடிக்கவே இல்ல. அது செகண்ட் அடிக்கவே வேர்ல்டு, அது இல்ல. ரெண்டாவது வேர்ல்டு கப் ஜெயிச்சப்போ. சரி, ரெண்டாவது வேர்ல்ட் கப் அப்ப ஜெயிச்சப்ப இப்ப யாரு மாத்தி பேசுறது? ஏய், நான் இப்ப என்னடா சொன்னேன்? வேர்ல்ட் கப்ல அடிச்சான் தானடா சொன்னேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் ஜெயிச்சப்ப அடிச்சான்னு சொன்னா, செகண்ட் வேர்ல்ட் கப்னு சொன்னா ஃபர்ஸ்ட் புரியல வேர்ல்டு எனக்கு. கப். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப். ஆமா. எல்மான்ச்சோ வேர்ல்ட் நீங்க கப் நானே இறங்கி ஜெயிச்சப்ப போயிடலாம். வாயாயோ விட்டா இவங்க 2 பேரும் ஐயோ, இப்படியே இருங்க பேசிட்டு அதான் இருப்பாங்க. ஜனநாயகன் கொண்டாட்டத்துல இருக்கீங்க. இங்க 4 மணிக்கு ஷோ போடுவாங்க, நாங்க ஜாலியா பாப்போம் ஃபர்ஸ்ட் டே. நாங்க ஐயா, நான் சொல்லட்டுமா, நாங்கெல்லாம் ரீமேக் படத்தையே அந்த அளவுக்கு பார்ப்போம் ஐயா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் 9 மணிக்கு நாங்க கொண்டாடிக்குவோம். நாங்க சோசியல் மீடியா பக்கம் வர மாட்டோம். எங்க பெங்களூர்லயா? ஆமா ஸ்பாய்லர் பார்க்க மாட்டோம் சோசியல் மீடியா பக்கம் வராம. இங்க என்ன பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட் படமே வந்துட்டு சோஷியல் மீடியா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஐயோ அண்ணா நான் பார்க்கவே இல்லையே. 7 மணி ஷோயா இங்க? 6க்கு தானே உங்களுக்கு கேரளால. நான் கேரளா, இங்க பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் ஷோ எப்போ 5 மணிக்கு போடுறானா 4 மணிக்கு போடுறானா 6 மணிக்கு மணிக்கு தான் போடுவான் ப்ரோ. அப்படியா? 6க்கு தான் போடுவான். அந்த இஷ்யூ ஆச்சுல்ல ஒண்ணு, அதுக்கப்புறம் 6க்கு தான் போடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த 4 o'clock ஷோ வராதுன்னு நினைக்கிறேன் எந்த ஸ்டேட்லயும். நான் லியோ பார்த்தது 7 மணிக்கு வெளியே வந்துட்டேயா ப்ரோ லியோலாம் 4 ரிலீஸ் ஆச்சு bro. லியோ 4 மணி. லியோ ரிலீஸ் ஆச்சு. கோட் கூட கோட்டு 4 o'clock ஆமா ஆச்சுன்னு கோட்டும் நினைக்கிறேன். பார்த்தேன். வேற எந்த பிரச்சனை ஆச்சு? அதுக்கப்புறம் தானே ஏதோ இஷ்யூ ஆச்சு. ஏதோ அந்த தியேட்டர்ல ஏர்லி மார்னிங் ஷோஸ்ல ரொம்ப பிரச்சனையாச்சு. ஏதோ வயலன்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போதான் அதுக்கப்புறம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேரளா கவர்மெண்ட்லயோ கர்நாடகா கவர்மெண்ட்லயோ அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏர்லி மார்னிங் ஷோஸ் கிடையாது அப்படின்ட்டு. 6க்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ரிலீஸ் அப்பயே ஜனநாயகன் வந்து பெங்களூர்ல 6:30க்கு தான் ஷோ ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். புக்கிங்ஸ் அப்பதான் ஆமா ஸ்டார்ட் பண்ணாங்க. கரெக்ட் லேட்டா தான் ஆச்சு. 6 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. 6 or 6:30 தான் ப்ரோ இங்க நிறைய இன்னைக்கு எப்ப தியேட்டர்ல போடுவான். 12 மணியா 12:30 மேட்ச் ப்ரோ? போடுவாங்க. 12:30 தான். 12:30. ஓகே ஓகே. இதுக்கப்புறம் எல்லா மேட்சும் 12:30 தான். இதுக்கப்புறம் என்ன மேட்ச் இருக்கு? இது ஒரு மேட்ச், தேர்ட் பிளேஸ் மேட்ச் ஒன்று, ஃபைனல் ஒன்று. ஃபைனல் அவ்வளவுதான். 3 மேட்ச் தான். 84 மேட்ச் மொத்தம். அதுல இது அடுத்த 3 மேட்ச் வாட்டி தான் வேர்ல்ட் இருக்கு. கப்ல 64 டீம் சேர்க்க போறானுங்க. ஐயோ அப்படிலாம் எதுக்குடா நடக்காதியா? சேர்க்கறானுங்கன்னே தெரியல. கரும புச்சம் காசு பாக்குறானுங்க. டியூக்கு இவனுங்க சேர்த்துனே தான் இருப்பாங்க. நீ வேணா இல்ல பாரு. ஒரு தேர்ட் ஸ்டேஜுக்கு பிளேஸ் அப்புறம் மேட்ச்னா என்ன இன்னொரு சொல்றீங்க? புரியல. இப்போ பிரான்ஸ் தோத்தாங்கல்ல. பிரான்ஸும் இந்த மேட்ச்ல இன்னைக்கு மேட்ச்ல யார் தோக்குறாங்களோ அவங்க 2 பேர் விளையாடுவாங்க. ஓ அதான் பாக்கலையா எப்படினாலும் முன்னாடி? மெஸ்ஸி எப்படினாலும் எம்ஆல் இல்லைன்னா எம்பாப்பே கூட ஆடுவாப்ல எதிரா. எம்பாப்பே வேணாம், எம்மால் தான் வேணும். பினாலிஸ் அவங்கள முடியல, வேர்ல்ட் கப்ல பண்ணிக்கலாம். அதான் ஐதர் இட்ஸ் ஃபினாலிஸ்மா இல்லைன்னா யூரோ ஃபைனல்ஸ், யூரோ ஏதோ ஃபைனல்ஸ். ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து தான் ஜெயிப்பானுங்க. எவ்வளவு கான்பிடென்டா சொல்றாரு. ராய்ஸ் என்ன நடக்கும்? சும்மா ஏரியா ஐயோ, நான்லாம் அமைதியா இருங்க. 12 வருஷமா போட்டுன்னு இருக்கேன். நேத்து ட்ராய் இல்ல ஒரு விஷயத்தை பத்தி தான் கஷ்டம். மன உளைச்சல் காலம் விடுங்க நீங்க அமைதியா. 12 வருஷமா இட்ஸ் கம்மிங் ஹோம்னு சுத்தி நிறேன். அமைதியா இருங்க. அதான் ட்ராய் இந்த டிபி ஆக்சுவலா போர்ச்சுகல் தோத்த அப்புறம் தானே வச்சீங்க? ஆஹா, இந்த டிபி நான் அப்பத்துல இருந்து இதே தான் வச்சிருக்கேன். இல்லையா முன்னாடி தாவக கொடி தானே பறந்துட்டு இருந்துச்சு. அது வேற ஐடி, இது வேற ஐடி நினைக்கிறேன். அது வேற ஐடி Bro, ப்ரோ. அது வேற ஐடியா? இதுதான் ஒரிஜினல் ஐடி. மேல பாருங்க, கை கை காமிக்கிறீங்களா யாருக்கு? யாருக்கோ காட்டுறாரு அவரு அங்க லோக்கல் இதுல, ஆஃப்லைன்ல. அப்பப்போ மியூட்ட போடாம என்னத்தையாவது பேசிட்டே இருக்காப்ல மைக்கிள்.
யோ சம்ஷீர் தோழர் கை வசத்திட்டு இருக்காருயா. சொல்லுங்க. இல்ல இல்ல ஆ. நான் வந்து இன்னைக்கு மேட்சுக்காக ரொம்ப வெயிட் பண்றேன். ஒருவேளை நீங்க நேத்துக்கே வெயிட் பண்ணீங்க, அதுவும் பார்த்தேன். ஐயா பிரான்ஸ் மேட்ச் நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். பிரான்ஸா ஸ்பெயின் ஆனா எம்பாப்பே தவிர வேற எனக்கு எந்த ஆப்ஷனும் இல்ல. ஸோ ஆப்ஷன்லெஸ் தான் இருக்கும்போது ஒரு சாய்ஸ் வருது வேற. ஆனா இன்னைக்கு மட்டும் நீங்க தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க நாங்க சந்தோஷமா இருப்போம், நீங்க கஷ்டப்படுவீங்க, அவ்வளவுதான். இருங்க மைக்கேல் ஒரே நிமிஷம். மாப்பிள்ள நல்லா உன் குலசாமியை கும்பிட்டுக்கடா, வாழ்க்கையில ரொம்ப டவுன் ஃபால்ல இருக்க. இப்படியே போயிட்டு மட்டும் நினைக்காதடா மாப்பிள்ள. ஒருவேளை தப்பி தவறி மேல வந்துட்டேன்னு வச்சுக்கோ, நான் வெப்பல இருக்கிற வெப்பனாலும் கூட காப்பாற்ற மாப்பிள்ள மூடுதான். சம்சீர் நல்ல படம் பாப்பா ஓகே ப்ரோ. அதான் இல்ல டைலாக்லாம் ஓகே. டைலாக்ல அதுக்கு அண்ணன் கோல் வச்சிருக்கணுமே, அதுக்கு அண்ணன் ஃபைனல் வந்திருக்கணுமே. எஸ்எஃப்ஐல செக்ரட்டரியா இருக்காரு, ஒரு டைலாக் கூட டெலிவர் பண்ண மாட்டாரு. பேச கேட்டுச்சா இல்லையா? நேத்துக்கு பாதியில நேத்துக்கு ஓடிட்டாரு பசங்க. அந்த நாளைக்கு வந்து பேசுறதெல்லாம் பார்த்தா அவனுங்க ஓடிடுவானுங்க போல. இவரு வேற மாதிரி பட்ட ஆளி அப்படி. நேத்துக்கு ஏதோ வாக்கிங் அந்த நீட் எக்ஸாம் பத்தி ஒரு நல்லா பேசியிருந்தாரு, அந்த வீடியோ பார்த்தேன். இல்ல இன்னைக்கு சிபிஐஎம் நினைக்கிறேன், அந்த இதுல கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ராமர் ஹலோ கேக்குதா? ராமர் கோயில் கட்டினாங்களா, அதுல ஏதோ திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு இஷ்யூ ஒருத்தப்ப பேசியிருந்தாங்க. சம்ஷீர் இருக்காரா? ஆமா, அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. கனகராஜ் தோழர்ல ஒரு உமன் தோழர் தான் பேசினேன். அது வாசுகி தோழர். வாசுகி தோழரா? ஓகே ப்ரோ. அப்புறம் இன்னொன்னு சம்ஷீர் ப்ரோ, ஏதோ ஒண்ணு கேட்கணும்னு இந்த மாதிரி இது இப்போ உங்களது ஆட்சியில பங்குக்கு வரான்ற மாதிரி சொல்றாங்களே, வருவாங்களா? எங்க இல்ல சிபிஐ தோழர், அது வந்து அவர் பண்ணா ஒரு சார்காஸ்டிக்கா சொன்னது. அந்த சூழல் இருக்கு. இப்போ இங்க இருந்து கூட ஒருத்தர் வரலாம், போதுமா அப்படின்பாரு. ஆனா அவனுக்கு வந்து அதை ட்விஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஓகே ஓகே ஓகே. பட் இல்ல நான் நியூஸ் கார்டு தான் பார்த்தேன். இண்டிவிஜுவல் சாய்ஸ், அதுல போய் சிபிஎம் வந்து நீங்க போக கூடாதுன்னு சொல்ல முடியாது. இல்ல நான் நியூஸ் கார்டு தான் பார்த்தேன், அது சரியா டீடைல் தெரியல. இல்ல நீ கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாரு. நான் போய் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். இன்னைக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாரு சம்ஷீர் தோழர். நீ கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. அது இப்போதைக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்ல, நாங்க வெளில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், காலம் கடிந்து வரும்போது பார்ப்போம் அப்படின்ட்டாரு. அதுதான்யா அவர் சொன்னது ஒரு ஃபன் நோட்ல சொல்றாரு. அதுக்கான சூழல் ஏன் இங்க இருந்து கூட ஒரு அமைச்சர் வரலான்னு ஒரு ஏதாவது சொன்னதே இவனுக்கு மீடியா வந்து பயங்கரமா ட்விஸ்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் இப்படிலாம் பேசுனா என்ன பண்றது? நீங்க ஆனா தமிழ்நாட்டுல ஒரு வாட்டி கூட ரூலிங் சைடு இருந்ததே இல்ல தானே ஆட்சி இதுல அதிகாரத்துல? இல்ல இல்ல. அப்ப வரலாம்ல, அண்ணன் தான் குடுக்குறேன்றாருல. பாத்தீங்களா நீன்றாருல அப்படின்றீங்க, அதனாலதான் வர்றது இல்ல. புரியல என்னது தப்பா சொல்லிட்டோம். அவங்களுக்கு செட் ஆகாதியா? நாங்க வளர்ந்து வந்து உங்களுக்கு தாயா பிரச்சனை, வான்னு கூப்பிட்டு அப்புறம் வெளியே போன்னு கத்துவீங்க. காலம் கணியும் போது வருவாங்க. ஐயோ முரளி இங்க பாருங்க, இவரு நம்ம ஆளு சண்முகம்லாம் கையாசைப்பாருன்னு எனக்கே பாத்தியா? அதெல்லாம் நடக்கலையா? அத மாதிரி ஏதோ நடக்கணும் வச்சுப்போம். இல்ல குமரி, அப்படி இல்ல. இப்ப இந்த இன்னைக்கு லாக்அப் டெத் மேட்டர் இருந்துச்சுல, இதெல்லாம் வந்து இருந்தாலும் இப்ப வந்து அமைச்சரவைலாம் இருந்துகிட்டு இவங்கலாம் அமைதியெல்லாம் இருக்க மாட்டாங்க. இவங்க பயங்கரமா ஏதாவது சொல்லுவாங்க, சின்ன சின்ன விஷயம் நிறைய ரியாக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களால ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியாது. கவர்மெண்ட்டுக்குள்ள இருந்துகிட்டு சில விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கணும், அதுக்கு அவங்களால முடியாது. அவங்க ரியாக்ட் பண்ணியே ஆகணுன்ற சுச்சுவேஷன் வந்துடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அவங்களால. லேபர் இஷ்யூஸ் வரும், லேபர்